உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க இருக்கிறோம். போதகர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள். இந்த வார பாடம் 10. பாடத்தின் தலைப்பு உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள். மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தில் அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த வேதத்தை நாம் துல்லியமாக ஆராய்ந்து பார்க்கும்பொழுது தேவனுடைய மகத்துவமான செயல்களை நாம் கவனிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் நீதி செலுத்துகிறவராக அவர் இருக்கிறார். அவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணின ஜனங்களை ஆண்டவர் எவ்விதமாக நியாயம் தீர்த்திருக்கிறார். அது ஒருவேளை புறஜாதியார்களாக இருக்கலாம், அல்லது தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலாக இருக்கலாம். ஆண்டவர் எல்லாரையும் நீதிக்குட்படுத்துகிறார் என்பதை காமிச்சிருக்கிறாரு. அதில் குறிப்பாக இதில் என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த கடைசியாய் சம்பவிக்க போகிறவைகளை எதின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், ஆண்டவர் முன்பு செய்த செயல்களை வைத்து முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு சோதோம் குமாராவின் அழிவை ஆண்டவர் நமக்கு கண் முன்னாக வைத்திருக்கிறார். அந்த பட்டணத்தை ஆண்டவர் விட்டுவிடவில்லை, எச்சரிப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்று பார்க்கிறோம். பயப்படாதிருந்த சந்ததி அழிக்கப்பட்டது, அது நிர்மூலமானது என்பதை காண்பிக்கிறார். அதே போல நோவாவின் காலத்திலும் அந்த ஜலப்பிரளயம் வருகிறதற்கு முன்பாக ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாயிருந்து நோவாவின் மூலமாக நீதியை பிரசங்கித்தார் என்றும், ஆனால் அப்படிப்பட்ட சந்ததியிலே நோவாவின் குடும்பம் மாத்திரமே காக்கப்பட்டது. இப்போ இவைகள் அனைத்தையும் நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது தேவன் நீதியை விரும்புகிறவராக இருக்கிறார், நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவர் விரும்புகிற பிரகாரமாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமே என்றால் கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை மையமாய் வைத்து வாழ்ந்தால் மாத்திரமே நாம் இப்படிப்பட்ட அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவோம் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த வார பாடம் ஒரு மிக முக்கியமான பாடம். ஃபஸ்ட்டு கெர்ஷன் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். முதலாவது கேள்வி உங்களுக்கு என்னென்னா, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டுள்ள தொலைந்து போன மக்கள் கடைசி நாட்களை குறித்து சொல்லுவது என்ன? வெளிப்படுத்தல் 6:12-17 வசனங்களை நாம் இந்த இடத்துல படிக்க இருக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், 6ஆம் முத்திரை உடைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். உடைக்கப்படும் பொழுது அங்கே கிறிஸ்துவானவரின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது நியாய தீர்ப்பும் அடங்கி இருக்கிறது. அப்போது துவக்கத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மாபெரும் பூமி எதிர்ச்சி, சூரியன் கருக்கிறதை பார்க்க முடியும். அங்கே சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று, வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தது, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தங்கள் போல் ஆயின. இதெல்லாம் அங்கே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்ற 24-29-30 வசனங்களில் இதை குறித்து அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது இதில் தொலைந்து போனுடைய அவங்களுடைய பிரதியுத்தரம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் 15-16 வாசிக்கும் பொழுது அவர்கள் அங்கே குகைகள், கண்மலைகளை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வசனம் 16 வாசிக்கிறேன். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அப்போது தொலைந்து போனவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை பற்றி தெரிந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவை பற்றி அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க என்பதை நாம் அதில் புரிந்து கொள்கிறோம். 2வது காரியம் வசனம் 17, அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? நியாயத்தீர்ப்பின் நாளையும் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க. அப்போது விசுவாசியாதபடிக்கு, கீழ்ப்படியாதபடிக்கு அவர்கள் தொலைந்து போனார்கள் என்கிறதை இந்த வசனங்களில் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் மத்திய 24-14 நாம் வாசிக்கும் பொழுது, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்குள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அவர்கள் அனைவருக்கும் பிரசங்கிக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் நிராகரித்ததை நாம் பார்க்க முடிகிறது. பாடம் அடுத்த கட்டத்துக்குள்ளே போகுது. நோவாவின் கதையிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார்.
ஏன் அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய நீதியை கற்றுக் கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள மனிதனுக்கு மனம் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் மாம்ச சிந்தையாக இருக்கிறான். மாம்சம் விரும்பினதையே செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறார். அதனால் இங்கே ஆண்டவர் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவருடைய வருகைக்கான அடையாளத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். குறிப்பாக இங்கே நோவாவின் சம்பவத்தை எப்போ ஆண்டவர் கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவர் இந்த நாளிகையும் காலத்தையும் குறித்து பேசும்பொழுது, ஒருவரும் அதை அறியார், பிதா ஒருவரை தவிர வேறொருவனும் அதை அறியான் என்று சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு கூட அது தெரியாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அது ஒரு அறியாத நாளாக இருக்கிறபடினால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சீஷர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இதோ நோவாவின் காலத்தில் அவன் பெண் கொடுத்தோம், பெண் கொண்டோம், இப்படி புசித்தோம், குடித்தோம், அப்படியே இருந்தார்கள். அந்த அழிவு வரும் மட்டுமாக ஒருவனும் அதை உணராதிருந்தான் என்கின்றத இந்த 39வது வசனத்தில் சொல்கிறார். ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பூமி அப்படியே இருக்கும், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு என்ன பண்ணிடலாம், போய்விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நியாய தீர்ப்பை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உத்தமர்களையும் உத்தமமாய் வாழாதவர்களையும் தேவன் பிரிப்பார். நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் பேரிலே நம்பிக்கையாயிருந்து பயபக்தியாயிருந்த நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். அதே போல கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு பயந்து அவரை மையமாய் வைத்து வாழ்ந்தவர்கள் காக்கப்படுவார்கள் என்பதை இந்த நோவாவின் அனுபவத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நாம கடந்து போகலாமா? பாஸ்டர் கேஷம், உங்களுக்கான கேள்வி, நோவாவின் நாட்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? ஜலப்பிரளயத்துக்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து தன் வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளங்கள் குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் முன்பு நாம் படித்தது போல, அங்கே நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்கள் வரும் நாட்களில் நடக்கும் என்று சொல்லி அங்கே விவரிப்பதை நாம் பார்க்க முடியும். அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 120 ஆண்டுகள் நோவா அங்கே என்ன செய்தார்? ஜலப்பிரளயத்தை குறித்து அங்கே பிரசங்கம் செய்தார், அங்கே எச்சரிப்பு கொடுத்தார், மனம் திரும்ப சொல்லி அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா பிரசங்கிக்கதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் கூட அந்த எச்சரிப்பின் செய்தியை அவர்கள் அலட்சியப்படுத்தி அங்கே இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா நோவாவின் குடும்பத்தாரை தவிர, அந்த 8 பேரை தவிர வேறு யாரும் என்ன செய்யலை, பேழைக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இதை குறித்து அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். வசனம் சொல்லுகிறது, வசனம் 3, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனை போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்கிறார். அப்போது பெண் கொண்டும் பெண் கொடுத்தோம் சுகபோக பிரியர்களாக என்ன செய்தாங்க, அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். கடைசி நிமிடம் வரைக்கும் அலட்சிய போக்கை அவள் கடைபிடித்தார்கள். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி நாட்கள் எப்படி விதமாக இருக்கும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களில் அவர் விவரிக்கிறார். சுகபோக பிரியர்களாயும் பணப்பிரியர்களாயும் தேவ பக்தியின் வேஷம் தரித்து ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இதை தான் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒப்புமைப்படுத்தி சொல்வதை நாம் பார்க்க முடியும். நோவா பிரசங்கம் பண்ணுறார், அவருடைய பேழை முடிக்கிற வரைக்கும் அந்த பிரசங்கத்தை பண்ணுறாருன்னு பார்க்குறோம். நோவா பிரசங்கத்தின் விளைவு எப்படி இருந்தது? நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இந்த பாடத்தில் நம்ம தொடர்ச்சியாக இந்த காலாண்டு முழுவதும் நம்ம தீர்க்க தரிசனத்தை பற்றி படிச்சுட்டு வரோம். நோவாவின் காலத்தில் அழிந்தவங்க யார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை நம்பாதவர்கள் என்று நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம திரும்ப இந்த பாடத்தில் நோவாவை நாம் படிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தை நோவா முதலாவது என்ன பண்ணார்? விசுவாசித்தார், நம்பி அதை அணைத்து கொண்டார். அதனால் அவரை குறித்து இங்கே சொல்லும்பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தில், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்கள் குறித்து தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். 2 வேலையை செஞ்சார். ஒன்று பிரசங்கிக்கிற வேலை. அந்த பிரசங்கிக்கிற வேலையை ஏன் செஞ்சார் அப்படின்னா, தன்னை சுற்றிலும் இருக்கும் ஜனத்தார் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் தன்னுடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் எதையும் கட்டிகிட்டே இருந்தார்? பேழையும் கட்டி கொண்டிருந்தார். 2 வேலையும் செய்தார்.
இப்போ இந்த 2 வேளையில யார் காக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா நோவாவுடைய அந்த செயல்பாடை அவருடைய குமாரர்களும் இதோ அவருடைய மருமகளும் எல்லாம் கவனிச்சதுனால நிச்சயமாகவே ஆண்டவர் இதை நிறைவேற்றப் போகிறார் என்கின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஏறக்குறைய 120 வருஷம் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறோம். எதை வைத்து சொல்கிறோம் அப்படின்னா இனி மனிதன் இருக்க போகிறது 120 வருடம் தானே என்று ஆண்டவர் அங்கு ஆதியாகமம் 6 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இங்கே நோவாவுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும்பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், கடைசியாக நடக்கப் போகிறதை குறித்து ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாம் செய்வோமே என்றால் நாமும் நம்முடைய குடும்பமும் என்ன பண்ணப்படும், தப்புவிக்கப்படும். அதை எலன் வைட் அம்மையார் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களாம், ஊழியத்தில் யார் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறாங்களோ, எந்த குடும்பம் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறதோ அவர்கள் பத்திரமாய் காக்கப்படுறாங்க. ஒருவேளை யோசிச்சு பார்ப்போமே, நோவாவும் பிரசங்கம் பண்ணாமல் அவருடைய ஃபேமிலி அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்திருந்தால் என்ன இருக்கும், அவருடைய குமாரர்களும் அந்த பாவங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, இழுப்புண்டு போயிருப்பார்கள். ஆனால் தேவன் அவ்விதமாய் அவர்களை ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த மனிதனுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்த்து பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அவங்களுடைய விடுமுறையை செலவழிக்க பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் போவாங்க. அதுமாரி இப்போ மாடர்ன் 2025 நிறையா நம்ம பார்க்க முடியும். அந்த காலத்தில் வந்து சோதோம் கொமோரா ஒரு பெரிய பெரிய பட்டணம். அந்த பட்டணம் அழிவதற்கு காரணம் என்ன, அதுலேருந்து நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்? சோதமன் கொமோரா இந்த பட்டணமானது அங்கே கவிழ்க்கப்பட்டு போனது என்பதை நம்ம அங்கே வேதாந்தத்தை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே 2 பேதுரு அழகாக விவரிக்கிறார். வசனம் 6 வாசிக்கும் பொழுது, சோதம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தங்கமாக வைத்தார், எடுத்துக்காட்டாக வைத்தார். அங்கே அவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 16, 46, 50 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முக்கியமாக 49 வாசித்தோம் அப்படின்னா, கர்வமும் அங்கே ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமும் abundance of idleness என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே தளர்ந்த கைகளை அவர்கள் தேற்றவில்லை. இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்களாய் அங்கே பார்க்கப்பட்டார்கள். அங்கே நம்ம அந்த அனுபவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். லோத்துவை காப்பாற்றுவதற்காக அங்கே தேவதூதர் வரும் பொழுது அங்கே பட்டணத்தில் இருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டை சுற்றி விடுகிறார்கள். அந்த மனுஷன் என்ன செய்யுங்க, வெளியே அனுப்புங்க, நாங்கள் அவளோடு தவறு செய்ய வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மூர்க்கமான துன்மார்க்கமான ஒரு தேசமாக அது இருந்துச்சு. அதை தான் இங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 பேர் 2:7 அக்கிரமக்காரருக்குள் வாசமாக இருக்கிற கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் லட்சித்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 1:18-32 புறஜாதியாரின் பாவங்களை குறித்து பவுல் விரிவிப்பது என்ன, நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்? பவுல் வந்து இதில் ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் சின்னை போடுறார். இதை படிக்கும்போது படிக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டாகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியை அதில் இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த கிரியைகளை பார்க்கும்போது இது தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், இவைகளின் நிமித்தமாய் தேவ கோபாக்கினை வானத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சாப்டரில் அவர் சொல்கிறார். இப்போ இந்த தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எது தேவை? தேவ தயவு தேவை. தேவ தயவு இருந்தால் தான் இந்த துர்க்குணங்களை எல்லாம் நாம் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். ஏறக்குறைய இது வந்து மோர் தென் 21 லிஸ்ட் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் புறஜாதியர்களுக்குள்ளே இருக்கிறது மாத்திரம் கிடையாது. இது வந்து இதோ தேவ ஜனத்திற்குள்ளாகவும் இப்படிப்பட்ட பாவம் இருக்கிறது. அதனால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தான் தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாகவும் நிபந்தனையாகவும் இருக்கிறது. இதை வந்து நமக்கு பாடத்தில் எதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னா, நார்த்தான் தீர்க்கதரிசி போகிறார், போய் யார் இடத்துல பேசுகிறாரு? தாவீது வந்து சத்தியத்தை எல்லாம் அறிந்த மனிதன், அநேக சங்கீத புத்தகங்களை எழுதின தேவதாசர் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர். ஆனால் அவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்கிறார். பத்சேபாலை தனக்காக எடுத்துக்கொண்டு உரியாவை கொன்று போடுகிறார். கர்த்தருடைய பார்வையிலே அது வந்து ஒரு பயங்கரமான என்னது, தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பிரகாரம் ஆண்டவர் அவரை நடத்தவில்லை, விசேஷித்த தயை கொடுக்கிறார், அவர் காக்கப்படுகிறார். ஆனால் இந்த மனிதன் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை தொடரக்கூடாது, இவர் மனம் மாற வேண்டும். அதனால் நார்த்தானை கொண்டு ஒரு அழகான ஓமானத்தை சொல்கிறாரு. அந்த ஓமானத்தை போய் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான்,
அவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு. ஆனால் ஏழையான ஒருவன் இருந்தான். அவனுடைய ஒரு ஆட்டை எடுத்து இந்த ஐஸ்வர்யவான் அடித்து விட்டான் என்று சொன்னதும் யாருடைய கோபம் எழும்பினது? தாவீதினுடைய கோபம் எழும்புகிறது. யார் அந்த மனிதன் சொன்னதும் நீர்தான் அது என்று சொல்லுகிறார். நிறைய நேரங்களிலே வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது மற்றவர்கள் தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறார்கள், அவர்களுடைய பாவங்கள் தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. ஆனால் தேவன் நம்மோடு பேசும்பொழுது நான் எதிலே குறைபட்டிருக்கிறேன் என்பதை இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய பட்டியலை படிக்கும்போது நாம் குறைவுள்ளவர்கள் என்பதை தாவீதைப் போல ஒப்புக்கொண்டு மனம் திரும்புகிறது அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்திலும் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலிருந்தும் நமக்கு ஒப்புமையாக பாடத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அருமையான பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன், உங்களுக்கு கேள்வி என்னன்னா, சோதோமின் அழிவுக்கு சற்று முன் நடந்தது என்ன? ஆண்டவராகிய தேவன் நாங்கள் ஆபிரகாமை சந்திப்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 1 18 வசனங்களிலே அந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 2 தூதர்கள் வராங்க, அவரோட கூட தேவன் வருகிறார். அப்போது ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, தன்னுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் வாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு மாப்பு செய்து மற்றும் கன்றுக்குட்டி அடித்து அங்கே உணவு கொடுக்குறார். அப்போது அங்கே என்ன செய்கிறாங்க, சாராளை எங்கே என்று கேட்குறாங்க. ஒரு உற்பத்தி காலத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லி அங்கே ஆபிரகாமின் சந்ததியிலே மேசியா எப்படி வருவார் என்கிற அந்த வாக்குத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அது முடிவின் தருணத்திலே அங்கே வசனம் 18 2 தூதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சோதமன் குமாராவை நியாயந்தீர்ப்பதற்காக அங்கே கடந்து சென்று விடுகிறார்கள். அந்த அழிவை அங்கே லோத்தை காப்பாற்றுவதற்காக கடந்து சென்று விடுகிறார்கள். இங்கே ஆண்டவராகிய தேவன் வசனம் 18 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 18 வசனம் 18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வதை பார்க்க முடியும். அப்போது ஆண்டவர் அங்கே என்ன செய்ய போகிறார் என்பதற்கு முன்பதாக இந்த சம்பாஷணைகள் நடப்பதை அங்கே பார்க்க முடிகிறது. இதை தொடர்ந்து பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி. ஆதியாகமம் 18 தேவனுடைய குணாதிசயம் பற்றியும் பூமியில் தீமையை கையாள்வதற்கு அவர் திட்டமிடும் விதம் பற்றியும் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தர் நீதிபரர். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஆகமங்களிலே நாம் வாசித்து புரிந்து கொள்கிறோம். அவருடைய செயல்பாடுகளிலும் அது நமக்கு வெளிப்படுகிறது. ஆதியாகமத்தை நாம் வாசிக்கும்போது அவர் படைத்த படைப்பு எல்லாம் செம்மையாக இருந்தது, கர்த்தர் நல்லது என்று கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஜலப்பிரளயம் வந்தபோது மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் வேதனை அடைந்தார். ஏன் அப்படின்னா அவனுடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறத பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட்டு அங்கே ஒரு அழிவை கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த அழிவு பார்த்து இவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? பிற்பாடு வந்த சந்ததி தேவ பயத்தோடு வாழ்ந்திருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் இந்த சோதோமின் அழிவு வருகிறது. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் சோதோமுக்குள்ளே ஆண்டவர் யாரையும் அனுப்பலையே, பிரசங்கம் பண்ணல, நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். இவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா சற்று முன் தான் ஒரு பெரிய அழிவை பார்த்தாங்க ஜலப்பிரளயத்தில். கொஞ்சம் காலத்திலேயே மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்க, தீமையான காரியங்களுக்குள்ளாக போனபடினால் இவர்களுக்கு எச்சரிப்பு அவசியமல்ல, மகத்தான ஒரு எச்சரிப்பு ஏற்கனவே அவர்கள் கண்முன்னாக நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுலேயும் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இதோ துன்மார்க்கரோடு நீதிமானை ஆண்டவர் ஒருபோதும் அழிக்க மாட்டார். இங்கே முதல்ல ஒரு விஷயத்தை நாம் படித்து கொள்ளுகிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதையும் மறைக்காமல் தெரியப்படுத்துகிறார். தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒன்றையும் சொல்லாமல் ஆண்டவர் செய்கிறதில்லை என்று ஆமோஸ் 3:7 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அது போல் இங்கே ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. அவருடைய மனைவிக்கும் இது தெரிய வருகிறது. இப்போ இவர் சம்பாஷணையில் சொல்கிறார், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அந்த பட்டணத்தை அழிப்பீங்களான்னு துவங்குறாரு. கடைசியாக 10 நிறுத்துறாரு. இவருடைய மனதில் லோத்துடைய பேரை சொல்லலை வாய் திறந்து. ஆனாலும் உள்ளான ஆள் மனதில் யார் இருந்தா அப்படின்னா லோத்துக்கு பிள்ளைங்க இருந்திருக்கும், பேர பிள்ளைங்க வந்திருப்பாங்க, ஒருவேளை 50 இருக்குமா அப்படின்னு ஒரு கணக்கு அவர் போடுறாரு. கடைசியாக 10 வரைக்கும் வராரு. ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை என்று. ஆனால் அங்கே இருந்த நீதிமான் யாரே, ஒரே ஒரு நீதிமான் தான். அவருடைய நிமித்தமாக குமார்த்திகளை விடுவிக்கிறாரு, பிள்ளைகள் அது மனைவியும் விடுவிக்கணும்னு ஆண்டவர் முயற்சி எடுத்தார். ஆனால் அது முடியவில்லை. ஏனென்றால் தனிப்பட்ட மனிதனுடைய தீர்மானம் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் என்ன நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்னா, எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் சித்தம். ஆனால் யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களே காக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர் நீதி செய்கிறவர், நீதி செய்வார். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில்
ஒரு விசேஷமான ஒரு கோட்பாடு என்று சொன்னால் நுட்ப நியாய விசாரணை. இதை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், வேதம் அதை சொல்லுகிறது. நுட்ப நியாய விசாரணை குறித்து தானியேல் 7ஆம் அதிகாரம் சொல்வது என்ன? தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே 4 சாம்ராஜ்யங்களை குறித்து அங்கே தரிசனத்தை பார்க்கிறார் தானியேல். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வசனம் 9 அங்கே சின்ன கொம்புடைய வசனம் 6 சின்ன கொம்பை குறித்து சொல்லப்படும் பொழுது திடீரென்று அந்த காட்சி பரலோகத்துக்கு அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. வசனம் 9 வாசிக்கும் பொழுது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மறையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல் துப்புரவாகவும் இருந்தது என்று சொல்லி அந்த நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த அடையாள மொழிகளெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடைபெற இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அங்கே மனுஷகுமாரன் வசனம் 13 கொண்டு வரப்படுகிறார், இயேசு கிறிஸ்து அழைத்து வரப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எதை குறிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல் அந்த நுட்ப நியாய விசாரணை எப்படி அந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே லேவியாரம் 16 சொன்னதுப்பட்டது போல பிரதான ஆசிரியர் வருடத்தில் ஒரு முறை என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த மகா பரிசுத்தலத்துக்கு சென்று அந்த ஜனங்களுக்காகவும் ஆசரிப்பு கூடாத பாவங்களுக்காகவும் அங்கே ஒரு தரம் என்ன செய்கிறாரு, பாவ நிவர்த்தி செய்வதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பதாக அந்த மத்தியஸ்தர் வேலை செய்வதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடிகிறது. பாவத்திற்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அங்கே நிவர்த்தி செய்யப்படுகிற ஒரு மேன்மையான வேலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் அது போய் கொண்டிருக்கிறது என்கிற மேன்மையான சத்தியத்தை தானியேல் 7 நாம் புரிந்து கொள்கிறோம். இதை தொடர்ந்து இந்த விசாரணையில் புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. பரிசுத்தவான்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்படியாக அனுமதி கொடுக்கப்படுகிறது. இதில் நமக்கு என்ன பாடம் வருகிறது? ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் செய்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தேவ தூதர்களுக்கும் அதை காட்டுறாரு. இப்போ நடக்கிற நுட்ப நியாய விசாரணை யார் கவனிக்கிறா? தேவ தூதர்கள் கவனிக்கிறாங்க. அதனால் அவங்க மனசில் இருக்கிற அந்த டவுட் என்ன ஆயிடுது, கிளியர் ஆயிடுது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நீதியாய் பரிசுத்தமாய் செய்கிறார் என்பதை அவங்க புரிந்து கொள்கிறாங்க. ஆனால் இந்த பூமியில இருந்து மீட்கப்படுகிற ஜனத்திற்கும் ஆண்டவர் அதை என்ன பண்ணுறாரு, கிளியர் பண்ணுறார். அதை தான் நம்ம போய் அந்த 1000 வருஷம் ஏன் அவங்க வரல, ஏன் இவங்க வரல என்று நாம் கேட்கும்பொழுது இதுதான் காரணம். அப்போ அந்த காரணத்தில் ஆண்டவர் எதை காண்பிக்க போறார்னா, பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்போ அந்தரங்கமான வாழ்க்கையை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட நீங்களும் நானும் யாருமே மறைக்க முடியாது. நாம் ஒப்புக்கொண்டு மனம் திரும்புகிறதே அவசியம் என்பதை ஒவ்வொரு தீர்க்க தரிசன பகுதிகளை படிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நேர்த்தியை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.